ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் வாழ்வியல் மாற்றம் வகுப்பு 9. இந்த வகுப்பில் குர்ஆன் நேரடியாக யாரை எந்த தன்மை உள்ளவரை ஈர்க்கும், யாருக்கு தன்னுடைய பொக்கிஷத்தை திறந்து காட்டும் என்பதை பற்றி இந்த வகுப்பில் சொல்லித்தராங்க. குர்ஆனை சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கடந்த வகுப்பில் முத்தகீன்களை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதில் முத்தகீன் என்றால் இறையச்சம், தக்வா உடையவர்கள் என்றும் நேர்வழி பெறுவார்கள் என்றும் நாம் பார்த்தோம். மேலும் ஒரு முத்தகீன் இறைவனை பற்றி அச்சத்தால் மட்டுமில்லை, இறைவன் மீது நாம் கொண்ட பாசம், திருப்தி, அவனுக்கு கட்டளைக்கு கட்டுப்படுவது, அவன் தடுக்கப்பட்டிருந்து விலகி இருப்பது ஆகிய எல்லா குணம் உடையவர்கள் தான் முத்தகீன்கள் ஆவர் என்றும் பார்த்தோம். மேலும் இந்த உணர்வு பண்பு யார் தங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு குர்ஆன் தன் பொக்கிஷங்களை வாரி வழங்கும், தன்னை முழுமையாக திறந்து காட்டும் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கான் என்றும் பார்த்தோம். இதில் நம்ம குர்ஆனில் ஃபஸ்ட்டு ஃபாத்திஹா சூரா ஓதுறோம். அதில் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறோம். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக யா அல்லாஹ் என்று. ஆனால் அல்லாஹ் அந்த துவாவை யாருக்கு வழிகாட்டுறான்னா முத்தகீனாக இருப்பவர்களுக்கு தான் வழிகாட்டுறானா. அவங்க தான் நேர்வழியை முழுமையாக அடைய முடியுமாமா. ஆனால் முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்னா நம்ம குர்ஆனை பற்றி அறியணும் தானே. அதனுடைய உண்மைகளையும் அதனுடைய பயணிகளையும் அதனுடைய சாரத்தையும் தெரிந்து கொண்டால்தான் நம்ம அதை நம்ம பக்குவப்படுத்தி நம்ம குர்ஆனுக்குள்ளே போகும்போது நமக்கு அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளை அதை கொண்டு செல்லும். அதாவது நம்ம முத்தகீன்களாக முழுமையாக மாறினால்தான் நமக்கு அதை பயனை அடைய முடியும் என்பது இதன் உண்மை. எனவே சூரத்துல் ஹஸ்ரில் 59வது அத்தியாயம் 18லிருந்து 24 வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதை சுருக்கமாக சொல்லணும்னா, அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்றும், இறைவனை உடைய கட்டளை வருகிறது என்றும், இறையச்சத்தை எப்படி பெறுவது என்றும், அந்த அச்சம் உள்ள மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதையும், அந்த வழியை பின்பற்றினால் என்ன லாபம் கிடைக்கும் என்பதையும், அதை விட்டுவிட்டால் என்ன நஷ்டம் ஏற்படும் என்பதையும், இது எல்லாவற்றையும் ஒரே தொகுப்பாக அல்லாஹ் இந்த வசனத்தில் வச்சுருக்கான். இதை நம்ம சாதாரணமாக படிக்கும்போது இவ்வளவு சுருக்கம் மட்டும்தான் நமக்கு மேலோட்டமாக புரியும். ஆனால் இந்த வசனத்தை நிதானமாக வாசித்து சிந்தித்து பார்த்தோம்னா அதுலேருந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். எனவே அதை விரிவாக ஓதுவோம். எனவே 18வது வசனம் பற்றி பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், முஃமின்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக எதனை முற்படுத்தி வைத்துள்ளது என்பதை கவனித்து பார்க்கட்டும். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நிச்சயமாக நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்குணர்பவன். இந்த வசனத்தில் ஈமான் கொண்டவர்களை நோக்கி நீங்கள் உங்களை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும், என்ன செய்து வைத்து கொள்ள வேண்டும், என்ன சிந்திக்க வேண்டும் என்பதெல்லாம் இதில் வருகிறது. மேலும் அல்லாஹ் நம்மளை எல்லா நேரங்களும் பார்க்குறான் என்ற உணர்வையும் அல்லாஹ் சொல்கிறான். மேலும் இந்த உலக வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இறுதி இலக்கு என்பதை பற்றியும் இது விளக்குகிறது. அதுக்கப்புறம் 19வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை நிராகரித்து அவனை முற்றிலும் மறந்து விட்டவர்களைப் போன்று நீங்களும் ஆகிவிட வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ்வாகிய அவன் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேண்டிய நற்பாக்கியங்களிலிருந்து அவர்கள் தங்களையே மறக்குமாறு செய்துவிட்டான். அவர்கள்தான் பாவிகள். இந்த வசனத்தில் அல்லாஹ்வை மறந்தவர்களைப் போல ஆகிவிடாதீர்கள், அவர்களையே அவர்களுக்கு அவன் மறக்க செய்துவிட்டான் என்று சொல்லப்படுகிறது. என்னென்னா, உலக வாழ்க்கையில் மூழ்கி போய் நம்ம எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தோம் என்பதையே மறந்துவிடும் நிலையை பற்றி அது பேசுது. அதுக்கப்புறம் 20வது வசனத்தில் நரகவாசிகளும் சுவனவாசிகளும் சமமாக மாட்டார்கள், சுவனவாசிகள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இதில் நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் ஒரே மாதிரி அல்ல, சொர்க்கவாசிகளே உண்மையான வெற்றி பெற்றவர் என்று விளக்குகிறான்லாம். அதுக்கப்புறம் 21வது வசனத்தில், நபியே, நாம் இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் அல்லாஹ்விடம் அது அச்சத்தினால் அடுங்கக்கூடியதாகவும் பிளந்து விடுவதாகவும் நீர் அதனை கண்டிருப்பீர். மேலும் இந்த உதாரணங்கள் அவற்றை மனிதர்களுக்கு சிந்திப்பதற்காக நாம் விளக்குகிறோம். இந்த குர்ஆனை மலை மீது இறக்கியிருந்தால் அது அல்லாஹ் மீது உள்ள பயத்தால் அது நொறுங்கியிருக்கு என்று கூறி குர்ஆனின் கனத்தையும் அதன் தாக்கத்தையும் விளக்குகிறது. அதாவது இறுகிப்போன உள்ளத்தை பற்றி பேசுகிறது. குர்ஆன் இதயங்களை உளப்பூர்வமாக கொண்டது என்பதும் நாம் உள்ளார்ந்த முறையில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உணர்த்தப்படுகிறது. அதுக்கடுத்த வசனம், அவன்தான் அல்லாஹ், அவன் எத்தகையவன் என்றால் அவனை தெரிய வணக்கத்துக்குரியவன் வேறு நாயனில்லை. அவன் மறைவானதையும் வெளிப்படையானதையும் நன்கறிகிறவன். அவனே அளவற்ற அருளாளன், மிக கிருபையுடையவன். இதில் எல்லாவற்றிற்கும் தகுதியுடையவன் அல்லாஹ் ஒருவன் என்பதும் அவனுடைய பண்புகள் என்ன என்பதும் தெளிவாக விளக்கப்படுது. அதாவது மேலும் 23, 24 அல்லாஹ் விளக்குறான்.
23வது வசனத்தில் அவன்தான் அல்லாஹ், அவன் எத்தகையவன் என்றால் அவனை தவிர வணக்கத்துக்குரியன் வேறு எந்த நாயனும் இல்லை, அவன் பேரரசன், மிக பரிசுத்தமானவன், தஞ்சமளிப்பவன், யாவரையும் மிகைத்தவன், அடக்கி ஆள்பவன், பெருமைக்குரியவன், அவர்கள் இணை வைப்பை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். மேலும் 24வது வசனத்தில் அவன்தான் அல்லாஹ், படைப்பவன், படைப்புகளை ஒழுங்குபடுத்துபவன், உண்டாக்குபவன், உருவமளிப்பவன், அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன, வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையாவும் அவனை துதிக்கின்றன, அவன் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானமுள்ளவன். இவ்வாறு இந்த வசனங்கள் 18லிருந்து 24 வரைக்கும் உள்ள வசனங்கள் எல்லாமே ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. எப்படின்னா, நாம் இந்த வகுப்பிற்கு முன்னாடி ஓதியிருப்போம், ஆனால் அது மேலோட்டமாக தான் புரிந்திருக்கும். ஆனால் இந்த வகுப்பு விளக்கப்பட்டதற்கு பின்பு இந்த வசனம் ஒன்றோடொன்று பிணைந்திருக்கு, துண்டு துண்டாக இல்லைன்னு, இது ஏன் வந்தது, எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு இதை ஆழத்தை தேடணும், சிந்திக்கணும் என்று நமக்கு புரிய வைக்கிறது. மேலும் குரான் சிந்தனையாளர்களுக்கான வேதம். வெறும் வாயளவில் சிந்திக்காமல் வாசிப்பவர்களுக்கு குறைந்தபட்ச தகவல் மட்டும்தான் கிடைக்கும், ஆனால் ஆழமாக சிந்திப்பவர்களுக்கு தான் அதன் ஆழமான பொருள் கிடைக்கும் என்பதும் இதன் மூலம் விளங்குது. நம்ம குரானுக்கு வரிகளை இடையில் உள்ள தகவலை சிந்திக்கணும். அப்படி சிந்தித்தால்தான் நமக்கு இது துண்டு துண்டாக இல்லைன்னு புரியும், ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 18வது வசனத்தில் ஈமான் கொண்டோரே அல்லாஹ்வை தக்வா கொள்ளுங்கள் என்று அழைப்பு வருது. இதில் அல்லாஹ் பயப்படுங்கன்னு சொல்கிறது நம்ம தமிழில் படிக்கும்போது புரிந்து கொள்ளும். ஆனால் அல்லாஹ் தக்வா கொள்ளுங்கள் என்று அதில் நிறைய விஷயங்களை உள்ளடக்கியது பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அது அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அடுத்த அச்சமுடையவனின் பண்பு வெளிப்பாடு பற்றி பேசுகிறான். ஒவ்வொரு ஆத்மாவும் நாளைக்காக என்ன முன்பே அனுப்பி வைத்திருக்கிறது என்பதை கவனித்து பார்க்கட்டும் என்ற வசனம். நாளை என்ற சொல் நம்ம சொல்கிற மாதிரி நாளைக்கு இல்லை, மறுமையை சுட்டி காட்டுகிறது. மரணத்துக்கு பின் வரும் வாழ்க்கையை மனதில் வைத்து நாம் செய்து கொண்டிருக்கின்ற செயல்களின் மூலம் அனுப்பி கொண்டிருக்கின்ற அமல்களை பற்றி பேசுகிறது. மேலும் நாம் இனிமேல் எப்படி நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வையும், அதை நம்ம செய்யக்கூடிய அமல்கள், நமக்கு செய்யக்கூடிய தீமைகள், அது எல்லாத்தையும் நல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதே நமக்கு காட்டுகிறது. தக்குவா எனப்படுவது இரையச்சத்தின் பொருளானது. இரையச்சம் உடையவன் எப்போதும் விழிப்புடன் இருப்பானா. நான் இப்போதும் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் நாளை என்ன விளைவு தரும் என்பதையும் அவன் கணக்கில் வச்சிருப்பானா. அவன் பேசும் வார்த்தை, கொடுக்கும் செயல், கோபம், திட்டுவது, அடிப்பது அனைத்துமே நாளை நன்மையாக மாறுமா, இல்லை அல்லாஹ்வோட திருப்தி கிடைக்குமா, அல்லது அவனுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகுவோமா என்று அவன் சிந்திப்பானா. எனவே ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அடியிலையும் நம்ம கவனத்துடன் நடப்பதே தக்குவாவாமா. இது உமர் ரலியல்லாஹு தக்குவா பற்றி விளக்குறாங்க. முள்ளிறைந்த ஒரு காட்டுப்பகுதியில் ஒருவர் நடந்து செல்ல வேண்டிய நிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். அவரை சுற்றி முள் இருந்தால் மிக கவனத்துடன் கை கால் முகம் எங்கும் முள் குத்திவிடக்கூடாது, நம்ம அணிஞ்சிருக்கக்கூடிய துணி கூட கிழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு துணியை நம்ம சுட்டி கொண்டு பார்த்து நடப்போமா. அதுபோல் நம்ம அந்த அளவுக்கு கவனமாக விழிப்பும் தேவைதான் தக்குவாவுடையவர்களுக்கு அப்படின்னு உமர் ரலியல்லாஹு விளக்குறாங்க. தக்குவா இல்லாதவ யாருன்னா அல்லாஹ்வை மறந்தவர்களைப் போல ஆகிவிடாது என்று எச்சரிக்கிறான்ல. அதாவது அவன் அல்லாஹ்வை மறந்து அவன் அனுபவிக்கும் சந்தோஷம், அருள்களை பற்றி உணராமல் இருப்பான். ஒரு கஷ்டம் அவனுக்கு ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ் பக்கம் அவன் திரும்ப மாட்டானா. அல்லாஹ்வை மறப்பதின் அடையாளம்னு அல்லாஹ் சொல்கிறான். மேலும் தக்குவாவோடு இருப்பவன் எந்த சூழ்நிலையும் அவன் அல்லாஹ்வுக்கு அவன் நன்றி செலுத்துவானா. ஒரு தண்ணி குடித்தா கூட அவன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வானா. எந்த வகையிலுமே அல்லாஹ்வை நினைவு கூறிட்டே இருப்பானாமா. ஆனால் தக்குவா இல்லாத ஒரு தொழிலில் பெரிய வெற்றி அடைஞ்சாலுமே அவனுக்கு நன்றி செலுத்தாமல் இது என்னுடைய முயற்சியால் மட்டும்தான் கிடச்சிருக்கு அப்படின்னு கர்வம் கொண்டு அந்த வெற்றியை கொடுத்த இறைவனையே மறந்து விடுவானா. அதனால தான் அல்லாஹ் நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் ஒருபோதும் சமமில்லைன்னு சொல்கிறான். குரானும் தக்குவாவும் எப்படி தொடர்புடையது என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். தக்குவாவுடன் எப்படி தொடர்புடையது, தக்குவாவை பெறுவதற்கான வழியையும் சொல்லுகிறது. குரான் மலையை பணிந்து விடும், நீயும் பணிந்து விடுவாய். பயம் வரணும்னா குரான் எடுத்து படி. முத்தக்கீன்களாக இருந்தால் குரான் வழிகாட்டும். குரானை அறிந்திருந்தால் முத்தக்கீனாக இருப்பாங்க. ரெண்டும் ஒன்றும் ஆனது போல் குரானை கற்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, உள்வாங்கும் பொழுது ஒரு மனிதன் முத்தக்கீனாக மாறுகிறான். முறைப்படி குரானுக்குள்ளே போனால் அது தக்குவாவை தரும். திறந்த மனதோடு குரானை அணுகுபவன் தக்குவாவை பெறுவான் என்று அல்லாஹ் நமக்கு தெளிவாக விளக்குகிறான். இந்த தக்குவாவோடு நம்ம வாழ்ந்தால் என்ன கிடைக்கும் என்பதையும் குரானில் பல வசனங்களில் சொல்கிறான். மூணாவது அத்தியாயம் 76வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். எவர் தம்முடைய வாக்குறுதியை நிறைவேற்றி அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அத்தகைய பயபக்தியாளர்களை நேசிக்கிறான்.
இந்த வசனத்தில் வந்து அல்லாஹ் அவனுடைய அன்பு கிடைக்கும், ஒரு முத்தகீனாக இருந்தால் அவனுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு அது விளங்குது. அதே மாதிரி 3வது அத்தியாயம் 120 வசனத்தில், உங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு துக்கத்தை அளிக்கிறது, உங்களுக்கு ஒரு தீமை ஏற்பட்டால் அதன் மூலம் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றன. நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வீர்களாயின் அவர்களது சூழ்ச்சி உங்களுக்கு யாதொரு தீங்கையும் ஏற்படுத்திவிடாது. நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை சூழ்ந்தறிகிறான். இந்த வசனத்தில் வந்து நம்ம பொறுமையுடன் தக்வாவுடையவர்களாக இருந்தால் நம்முடைய எதிரிகளின் சூழ்ச்சி நமக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தாது. அதே எதிரினா நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனால் நம்மளை பிறரிடம் புறம் பேசுவது, நமக்கு எந்த வகையில் மனவேதனை கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்கள தான் அல்லாஹ் சொல்கிறான். தீங்கு நமக்கு அந்த அல்லாஹ் நம்மளை இந்த தக்வாவோடு இருக்கும் பொழுது அதை அந்த மாதிரி தீங்கு வந்து நம்மளை தீண்டாது அப்படிங்கிறத நமக்கு உறுதி கொடுக்குறான் அல்லாஹ். அதே மாதிரி 7வது அத்தியாயம் 96வது வசனத்தில், நிச்சயமாக ஒரு ஊர்வாசிகள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி நடந்திருந்தால் அவர்கள் மீது வானம் பூமியிலிருந்து பாக்கியங்களின் வாசல்களை நாம் திறந்து விட்டிருப்போம் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்கிறான். இதில் வந்து ஒரு ஊர் மக்களை பற்றி பேசுகிறான். அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு நபியை அனுப்புகிறான் அல்லாஹ். ஆனால் அவங்க வந்து அந்த நேர்வழி பெறாமல் தவறுகளை திருத்தாமல் அவங்க வந்து அல்லாஹ் பக்கம் திரும்பாமல் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் வந்து ஈமானோடு தக்வாவோடு இருந்து வாழ்ந்துருந்தாங்கன்னா வானத்திலும் பூமியிலும் பரக்கத்துகளின் கதவுகளை திறந்து விட்டிருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பரக்கத்துனா வெறும் பணம் மட்டும் இல்லை, குறைந்த செல்வம் இருந்தாலும் கொஞ்சம் காசு இருந்தாலும் நிம்மதியோடு வாழ்கிறது, அமைதியாக இருக்கிறது, திருப்தியான குடும்பத்தில் இருக்கிறது, குடும்ப ஒற்றுமை, இது எல்லாமே தரான்னு எல்லாம் சொல்கிறான். மேலும் வந்து 8வது அத்தியாயத்தில் அல் அன்ஃபால் 29வது வசனத்தில், மோமீன்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்வீர்களாயின் அவன் உங்களுக்கு நன்மை தீவைகளை பிரித்தறியும் தன்மை அளிப்பான், இன்னும் உங்களை விட்டு உங்கள் பாவங்களை போக்கி உங்களை மன்னிப்பான், ஏனெனில் அல்லாஹ் மகத்தான பேரருளுடையவன் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். இதில் வந்து அல்லாஹ் வந்து நம்ம அல்லாஹ்வை அஞ்சினோம் அப்படின்னா நமக்கு புர்ஹான் வழங்குறானா. புர்ஹான்னா தப்பான வழியில் நம்ம போகாமல் எது சரி எது தப்புன்னு நம்ம குழப்பம் இல்லாத முடிவெடுக்கும் அறிவை தரானா. நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக நான் நிறைய இடங்களில் என்ன முடிவு எடுக்கலான்னு தெரியாமல் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலும் கூட நிறைய பேரை கேட்பேன், நிறைய முடிவுகள் தெரியாமல் அழுவேன். சில முடிவுகள் நானாக எடுக்கும்போது சில முடிவுகள் பல முடிவுகளே நான் எடுத்து தப்பாக போயிருக்கு. அது இன்னும் எனக்கு மன நிம்மதி அடைய விடாமல் இருந்திருக்கு. ஆனால் அல்லாஹ் இந்த அருளை தந்தா நிச்சயமாக அது வெற்றியில் சிறந்த வெற்றி, அது இம்மைக்காகட்டும் மறுமைக்காகட்டும். எனவே மேலும் வந்து அல்லாஹ் வந்து 65வது அத்தியாயம் 2, 3, 4, 5 வசனங்கள் வந்து அல்லாஹ் கூறுறான். யார் அல்லாஹுடைய விஷயங்களில் தக்வாவோடு இறையச்சத்தோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வந்து போக்கிடத்தை ஏற்படுத்துவானா. அவர் எதிர்பாராத நேரங்களிலும் அவன் அறியாத வழிகளிலும் அல்லாஹ் வாழ்வாதாரத்தை அல்லாஹ் வழங்குவானா. இதில் சுருக்கமாக சொல்லணும்னா அல்லாஹ் வந்து நமக்கு வந்து நம்ம இந்த மாதிரி இறையச்சத்தோடு தக்வாவோடு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அல்லாஹ்வோட அன்பு கிடைக்கிது. முத்தகீன்களாக இருந்தோம்னா அவனுடைய நேசம் கிடைக்கிது. பொறுமையாக இருந்தோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து விடுதலை கிடைக்கிது. அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து நம்ம ஈமானோட தக்வாவோடு இருந்தோம்னா அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கிது. அதுவும் பரக்கத்துனா அல்லாஹ் பரக்கத்துகளின் கதவுகளையே திறந்து விடுறானா. அது முன்னையாகவே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக அது வெற்றி தான். அதே மாதிரி அல்லாஹ் வந்து நமக்கு வந்து எது சரி எது தப்புங்கிற ஒரு புர்ஹான்ங்கிற ஒரு இதை வழங்குறானா. அது இருந்தாலே நமக்கு தவறான வழிக்கு போக மாட்டோம். இந்த மாதிரி அல்லாஹ் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை வந்து தக்வாவோடு இறையச்சத்தோடு இருந்தோம் அப்படின்னா இத்தனை விஷயங்களையும் இத்தனை நட்பாக்கியங்களையும் நமக்கு அது அல்லாஹ் தரானா. எனவே நாம் அனைவருமே பாவங்களை விட்டு விலகி அவனுடைய கட்டளைகளை ஏற்று வாழ்க்கையை சீர்படுத்தி இருளிலிருந்து ஒளிவிற்கும் தவறான வழியிலிருந்து நேரான வழிக்கும் நம்மளை அல்லாஹ் அழைத்து செல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.